மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஏழுவூர் சப்பர திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளுடன் எமது செய்தியாளர் கணேஷ் பாபு இணைப்பில் உள்ளார். அவர் தரும் தகவல்களை கேட்கலாம். கணேஷ் பாபு, தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக மதுரை ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டி கல்லுப்பட்டியில் ஏழுவூர் முத்தாலம்மன் சப்பர திருவிழா பழமையை பறைசாற்றும் விதமாக, பழமையை நினைவு கூறும் விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நோக்கம், முன்பொரு காலத்தில் டி கல்லுப்பட்டி மற்றும் சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் மிகுந்த வறட்சி நிலவியதால், மழை பொய்த்ததாலும் அங்குள்ள கிராம மக்கள் விவசாயிகளும் மிகுந்த கஷ்டத்தில் இருந்தபோது, அங்கிருந்து திடீரென வந்த மூதாட்டி தனது பெண் குழந்தைகளுடன் வந்து தஞ்சமடைந்த போது அக்கிராமம் முழுவதும் திடீரென மழை பொய்த்தும் வறட்சி நீங்கியும் காணப்பட்டதால், மூதாட்டியிடம் இந்த பெண் குழந்தைகளை அக்கிராம மக்கள் அனைவரும் தெய்வமாக போற்றி வணங்கி அவர்களை தங்களது இல்லத்திற்கு அழைத்து சென்று உண்பதற்கு உணவு, இருப்பிடம், ஆடை உள்ளிட்டவற்றை வழங்கி தெய்வமென வழிபட்டனர். நாளடைவில் அவர்கள் பருவம் அடைந்தவுடன் அவர்களுக்கு திருமண வரன் பார்க்கப்பட்ட போது அவர்கள் தங்களுக்கு திருமணம் என்பது ஆகாது, நாங்கள் தெய்வத்தின் குழந்தைகள் என்று கூறி அங்கிருந்து திடீரென மறைந்தனர். இந்த வரலாற்றை நினைவு கூறும் விதமாகவே இந்த ஏழுவூர் முத்தாலம்மன் சப்பர திருவிழா இங்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று வருகிறது. இங்கு அம்மாப்பட்டி என்றது 6 கிராமத்திற்கு தாய் கிராமமாக கருதப்படுகிறது. தேவன்குறிச்சி, கிளாங்குளம், பாவடிப்பட்டி, வன்னி வேலம்பட்டி, டி கல்லுப்பட்டி ஆகிய 6 கிராமங்களிலிருந்து சப்பரங்களை, அதாவது மரத்தினாலான சப்பரங்களை கை சுமையாக பக்தர்கள் அங்கிருந்து ஆரவாரத்துடன் ஏற்று வந்து முன்னதாக அம்மாப்பட்டி கிராமத்தில் உள்ள 6 அம்மன் சிலைகளை பூஜித்த பின்பு அது ஒவ்வொரு சிலையாக தங்களது கிராமத்திற்கு மக்கள் எடுத்து சென்று வழிபடுவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டு மதுரை, தேனி, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கு ஒரே நேரத்தில் திரண்டதால் மதுரை ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் மனித தலைகளாகவே காட்சியளித்தன. இதனால் போக்குவரத்து மாற்று வழியில் அமைக்கப்பட்டது. இவ்விழா காரணமாக இங்கு டி கல்லுப்பட்டி முழுவதுமே மனித தலைகளாக காட்சியளித்தது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கணேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.